ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பீட்ரூட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான்: பீட்ரூட், வெல்லம், ரவை. இப்போ ஃபஸ்ட்டு 1/4 கிலோ அளவு சைஸில் இருக்கிற பீட்ரூட்டை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி துருவலாக ரெடி பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்கிற மிக்ஸி ஜாரில் நான் இதை எடுத்துருக்கிறேன். இந்த 3/4 பங்களவு துருவலை ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். அது ஃபில் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு வெல்லத்தை நான் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு 1/2 கப் அளவு வெல்லத்தை சின்னதாக பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதை மூடி வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸை இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பீட்ரூட்டை இதில் அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம பீட்ரூட்டில் ஸ்வீட்டு செய்கிறதே இல்லை. அதில் பொரியல் இந்த மாதிரி தான் செய்வோம். எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே பீட்ரூட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதனால் வீட்டில் இருக்கிற ஒரு வெஜிடபிள்ஸ் தான். அதனால் நினச்சதும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கை விடாமல் கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருங்க. ஏன்னா வெல்லமும் பீட்ரூட்டும் சேர்ந்து நல்லா வரணும். அது மட்டும் இல்லை, அதில் பீட்ரூட்டில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்காக ஒரு 5 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா திக்க ஆக்குறதுக்காக பர்ஃபி ஸ்டேஜ்க்கு நம்ம இதை எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக நான் இதோட 1 கப் அளவு ரவையை ஆட் பண்ண போகிறேன். 1/4 கப்பு பீட்ரூட்டுக்கு 1/4 கிலோ பீட்ரூட்டுக்கு நம்ம 1 கப் அளவு ரவையை ஆட் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. நார்மலாக நம்ம கேசரிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே செய்யுங்க. பட் இதில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இது நல்லா குக் ஆகி அல்வா ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால நம்ம வாட்டரே இதில் ஆட் பண்ணக்கூடாது. பீட்ரூட்டை நல்லா அரைக்கும் போதும் நீங்கள் வெல்லம் மட்டும்தான் சேர்த்துக்கணும், தண்ணி சேர்க்கவே கூடாது. அதே மாதிரி கொதிக்க விடும்போதும் நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ரவை நல்லா ஃபுல்லாக குக் ஆகாமல் இதோட பீட்ரூட்டோட சேர்ந்து இருக்கிறது அந்த உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு ஆஃப் ஸ்டேஜில் குக் ஆகி உதிரியாக உள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சுது. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு முன்னாடி இது மட்டும் நம்ம மறந்துட்டோம். அதாவது வாசனைக்காக நீங்கள் இதில் ஏலக்காய் பவுடரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். தேவைன்னா நீங்கள் சுக்கு பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படின்னு பீட்ரூட்டுக்குன்னு ஒரு நார்மலான ஒரு ஃப்ளேவர் இல்லாததுனால நீங்கள் வெனிலா எசன்ஸோ பைனாப்பிள் எசன்ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையாக பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் இதை பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இந்த அலுமினியம் ஃபாயிலிங் பேப்பரில் வச்சுட்டு இது நல்லா அழகாக ரோல் பண்ணுறேன். நம்ம ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ பருத்தி பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம தட்டில் பருத்திட்டு கூட கட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் பிஸ்கட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸஸ் எல்லாம் செய்கிறதுக்காக வாங்கினா அச்சு இருக்கும் அப்படின்னா ஹார்ட் ஷேப்பு, டெடிபியர் ஷேப்பு அதில் கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். இல்லை லட்டாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நமக்கு ரோல் ரெடியாக இருக்குது. இதை நம்ம அப்படி கட் பண்ணோன்னா ரவுண்டாக நமக்கு பருத்தி ரெடியாக கிடச்சிடும். இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இன்னும் நியூட்ரிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேஷ்யூ சின்ன பீசஸ்ஸு, அப்புறம் பாதாம், பிஸ்தா எல்லாம் கூட இது மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்னும் நியூட்ரிட்டிவாக கூட இருக்கும். இல்லை தேங்காய் துருவலை கூட மேலே தூவி நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதாவது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. இன்னும் இது மாதிரி வித்தியாசமான இன்னொரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.